நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாகை வாகை வான்வழி தமிழ் ஒலி. அடிலைட்டில் இருந்து ஒலிக்கும் முதல் வானொலி. தொடர்ந்து கேளுங்கள் wagai.com.au. பிரதி வியாழந்தோறும் தமிழ் வசந்தம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உங்கள் அன்புக்குரிய குகன் மற்றும் ஸ்ரீதர். இது ஒரு பொன்மாலை பொழுது. குகன், இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் என்ன நிகழ்வுகளை செய்யவிருக்கின்றோம்? இன்றைய தினத்தின் சிறப்பு என்ன? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்கள் வழமை போல் இந்திய வசந்தம் தமிழ் வசந்தம் நிகழ்ச்சியை நாளும் ஒரு குரலுடன் ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து இந்த வாரத்துக்குரிய சிறப்பு நிகழ்வுகளை பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். இந்திய நிகழ்ச்சியில் இந்த வார சிறப்பு நிகழ்வுகளாக கடந்த மாதம் 29ஆம் தேதி, அதாவது கடந்த செவ்வாய்க்கிழமை வேர்ல்ட் ஹார்ட் டே, உலக இருதய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அதை பற்றிய விவரங்கள், அதை பற்றிய கலந்துரையாடல் நாங்கள் செய்ய இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியினூடாக. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் 3 முக்கிய தினங்கள் நடைபெறுகின்றது. ஆமாம், அதாவது மிகவும் இனிமையானது ஒரு காஃபி தினம் என்று, உலக காஃபி டே என்று சொல்வார்கள். அன்றைய தினமும் ஒன்றாக இருக்கின்றது. அத்துடன் இன்னும் ஒரு தினம் வேர்ல்ட் வெஜிடேரியன் டே, உலகளாவிய மரக்கறி தினம், மரக்கறி சாப்பிடுபவர்கள் தினம். அதற்காக கூட ஒரு தினம் அனுஷ்டிக்கிறார்கள். அதை பற்றியும் சிறிது கலந்துரையாட இருக்கின்றோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியை வழமை போல நாளும் ஒரு குரலுடன் ஆரம்பிப்போம். பகவன் முதற்றே உலகு எப்பொருள் ஜார் ஜார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. பொருட்பால் அரசியல் அறிவுடைமை என்ற அதிகாரத்தின் கீழ் உலகப் பொதுமறை தந்த திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார்? எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் எது என்பதை ஆராய்ந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த ஒரு பொருள் குறித்து அவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எதுவென்று ஆராய்ந்து அறிந்து தெளிவதுதான் அறிவுடைமையாகும். நீங்கள் கேட்டது இன்றைய கூறல். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ந்தும் SP பாலசுப்ரமணியம் அவர்களை நினைவு கூர்ந்து ஒரு பாடலுடன் தொடர்ந்து நிகழ்ச்சியை இணைந்திருங்கள்.
தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன் கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமானன் வாழ்வின் அர்த்தம் புரிந்துவிடு வாழ்க்கையை வாரி குடித்துவிடு ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு இனிமேல் போகாது அடமுதுமை எனக்கு வாராது ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பறிக்க கோடரி எதற்கு பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் கடைசியில் ஜெயிக்கிறது.
இதை மனந்தான் உணர மறுக்கிறது. எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் மிக அருமையாக பாடியிருந்தார் இந்த பாடலை. இந்த பாடல் முத்து திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய இந்த பாடலை கேட்டீர்கள். ஒரு அருமையான தங்க குரலுக்கு சொந்தக்காரன் எஸ்பி பாலசுப்ரமணியம். எந்த வயது கட்டுப்பாடுகளின்றி எவரும் ரசித்து மகிழக்கூடிய பாடல்கள். அதே நேரம் எந்த நேரத்திலும் எதை பற்றி கேட்டாலும் பாலசுப்ரமணியத்தின் பாடல் பதிலாக இருக்கும். அந்த வகையில் ஒரு உயரிய கலைஞனை நாம் இழந்துவிட்டோம். வாகை வானொலியின் தமிழ் வசந்தம் நிகழ்ச்சி சார்பாக அந்த உன்னத கலைஞருக்கு எமது ஆழ்ந்த அஞ்சலிகள். அவர் உன்னத கலைஞர் மட்டுமல்ல, ஒரு உன்னத மனிதரும் கூட. தனது பாடல்களை தாண்டி எத்தனையோ விதமான சேவைகளை இந்த மக்களுக்கு, அவருடன் சேர்ந்திருக்கும் நட்புகளுக்கு, அவரை கூடியிருந்த அவர் ஊர் மக்களுக்கு எவ்வளவோ சேவைகளை செய்திருக்கின்றார். நிச்சயமாக குவன், அந்த நல்ல மனிதனை இழந்து இந்த உலகம் தவித்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் அவரை பற்றிய நினைவுகள் பல மாதிரி அதாவது சமூக வலைத்தளங்களில் வந்து கொண்டிருக்கிறது இல்லையா குகன்? ஆமாம் சரிதாய், எவ்வளவோ விடயங்கள் அவர் இறந்ததற்கு பின்பாக எவ்வளவோ விடயங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நல்ல மனிதன் எம்மை விட்டு நீங்கினாலும் அவரின் பாடல்கள், நினைவுகள் என்றும் அழியா எமது இதயத்தில் தங்கியிருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. குகன், அண்மையில் நான் ஒரு இந்த புலனம் வழி, அதாவது வாட்ஸ்அப்பில் இருந்து கிடைத்த ஒரு மெசேஜ், அதை உங்களுடன் பகிர விரும்புகின்றேன், நேர்களுடனும் பகிர விரும்புகின்றேன். ஒரு நெஞ்சை தொட்ட ஒரு மீள் பதிவாக அமைந்தது. ஒரு ரசிகனின் பார்வையில் இருந்து இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் மீண்டு வராமல் போனதற்கான காரணம், கடவுள் அவருடன் பேசினால் எப்படி இருக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் ஒரு தமிழ் கலைஞன் கவரிமான் என்ற தலைப்பில் எழுதி கொண்டிருக்கும் டாக்டர் BRJ கண்ணன் அவர்கள் ஒரு அருமையான வரிகளை வடித்திருந்தார். அதில் புலனம் வழி அனைவரையும் தொட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வரிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். சென்னையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தன் உடலில் பல இடங்களில் பொருத்தப்பட்ட கருவிகள் உறக்கத்தில் இருந்தார் எஸ்பிபி. திடீரென்று முழுப்பு தட்டியது. தன்னை பற்றியும் தற்போதைய நிலைமையை பற்றியும் உடனே தெளிவடைந்தார். அந்த சமயத்தில் அவர் எதிரே மிகுந்த பிரகாசமான ஓர் உருவம் தோன்றியது. வந்திருப்பது இறைவனே என்பதை அறிந்தார். கைகூப்பினார். சில நிமிடங்கள் அமைதியாக கரைந்தன. மகனே, என்னிடம் ஏதாவது பேசத் தோன்றவில்லையா உனக்கு? இல்லை என்று தலையசைத்தார் எஸ்பிபி. எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று கேட்பாயோ? இல்லை என்று மீண்டும் தலையசைத்தார் எஸ்பிபி. எனக்கு மட்டும் இந்த அளவு குரல் வளம் தந்தாய், கோடிக்கணக்கான ரசிகர்களை தந்தாய், பல பேரின் வாழ்க்கையில் மாற்றத்தை உணர வைக்கும் திறமையை தந்தாய். இதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் என்று நான் கேட்டேனா? அதுபோலத்தான் இதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான் அந்த அற்புத கலைஞன். ஏதோ என் வினைப்பயன் கழித்துக் கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இறைவன் முகத்தில் புன்னகை. உன்னை ஏன் எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது தெரியுமா? என் பாடல்கள். அதனை அவ்வளவு அருமையாக வடிவமைத்துக் கொடுத்த இசையமைப்பாளர்களுக்கும் பாடலாசிரியர்களுக்கும் மிக்க நன்றி என்றார். பாடல்கள் மட்டுமா? வேறு என்ன என்பது போல் பார்த்தார் எஸ்பிபி. நீ உண்மையான மனிதத்துவம் அறிந்த மனிதன்.
எந்த ஒரு சிறிய ஆத்மாவையும் மதிப்பவன். இரு கைகளையும் கூப்பினார் பாலு. புகழின் உச்சியை அடைந்தாலும் அது உன் தலைக்கேறாது பார்த்து கொண்டாய். உன் நெருங்கிய நண்பன் உன்னை காயப்படுத்திய போதும் அடுத்த மேடையிலேயே அவனை போற்றியவன் நீ. பெரியவர்களை மதிப்பதிலும் இளையவர்களை ஊக்குவிப்பதிலும் உனக்கு நிகரில்லை. மீண்டும் இரு கைகளையும் கூப்பினார் பாலு. அதனால்தான் எல்லோரும் தங்களில் உன்னை பார்க்கிறார்கள் என்றார் இறைவன். உன்னில் தங்களை பார்க்கிறார்கள். போதும் பெருமானே, இதுவெல்லாம் நீ கொடுத்ததன்றோ? அப்படி சொல்லிவிட முடியாது, நீ வளர்த்து கொண்டது என்றார் இறைவன். பல பேர் பாலுவைப் போல் ஆக வேண்டும் என்று கனவு காண்கிறார்கள். எல்லோரும் உன்னைப் போல் பாடிவிட முடியுமா என்ன? ஆனால் எல்லோரும் உன் மனித குணங்களை பேண முடியும். என் ரசிகர்கள் மனத்தில் நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் என்றால் எனக்கு மகிழ்ச்சியே ஐயனே. இன்று நீங்கள் வந்திருக்கும் நோக்கம் என்று ஆவலுடன் கேட்டார் பாலு. மகனே, உன் முடிவை தீர்மானிக்கும் அதிகாரத்தை உனக்கு அளிக்கவே இங்கு வந்திருக்கின்றேன். புரியவில்லையே. இப்பொழுது உன் உடலும் மனமும் எப்படி இருக்கின்றன? மனம் அதே போலத்தான். உடல்தான் சுகமில்லை. இதோ இத்தனை கருவிகள் மூலமாக என் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. முன்னை விட தேறி வருவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இறைவன் புன்னகை மாறாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். எஸ்பி தொடரட்டும் என்று காத்திருந்தார். ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேட்பாயாக. என் தொண்டையில் துளையிட்டு சுவாச கருவி பொருத்தி இருக்கிறார்கள். நாளை நான் குணமடைந்த பின் மீண்டும் முன்பு போல் பாட இயலுமா? சில மாதம் கழித்து நன்றாக பேச முடியும். உன் நுரையீரல் மிகவும் பாதிப்படைந்துள்ளது. முன்பு போல் பாட இயலாது என்பதுதான் உண்மை. இதை கேட்டவுடன் பாலுவின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. அதை எதிர்பார்த்து இறைவன் அமைதியாக காத்திருந்தார். தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்ட பாலு பின்னர் கேட்டார், எனக்கு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அது முடிந்தால் நான் பாட முடியுமா? இறைவன் சொன்னார், அப்போதும் சந்தேகமே. அந்த நுரையீரலை காப்பாற்றும் பொருட்டு நிறைய மருந்துகளை உட்கொள்ள வேண்டி வரும். சாதாரணமாக வெளியில் சென்று வர கட்டுப்பாடுகள் இருக்கும். அப்படியானால் நான் முன்பு போல் வானம் பாடியாக வாழ முடியாதா? என்னை மன்னித்துக்கொள் மகனே. மீண்டும் பாலுவின் கண்களில் கண்ணீர். முடிவு உன் கையில். இருக்க விருப்பமா, இறக்க விருப்பமா? என்னால் பாட முடியாது என்றால் உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை. என்னை இப்போதே அழைத்துக்கொள். இறைவனின் முகத்தில் அதே புன்னகை. நன்றாக மீண்டும் ஒரு முறை யோசித்துக்கொள். இதில் யோசிப்பதற்கு ஒன்றுமில்லை. நான் தயார். மீண்டும் பாலுவின் கண்கள் கண்ணீர் சிந்தின. இப்பொழுது எதை நினைத்து அழுகிறாய் மகனே? என்னுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் நான் இறந்துவிட்டேன் என்று அறிந்தால் அதிர்ச்சி அடைவார்கள். அந்த வகையில் நான் அவர்களுக்கு துன்பம் தருகிறேன். அதை நினைத்தால் நீ திடீரென்று அகால மரணம் அடைந்திருந்தால் பலரும் அதிர்ச்சியில் உயிர் விட்டிருப்பார்கள். அவர்கள் மனத்தையும் தயார்படுத்தும் பொருட்டுத்தான் கடந்த 40 நாட்களாக நாடகம் நடந்தது.
முடிவை யாரும் எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது உண்மை. ஆனால் ஓரளவு பக்குவப்பட்டு விட்டார்கள். உன் பூத உடல் தான் இல்லாதிருக்கும். இசையாக நீ நெஞ்சில் என்றும் நிறைந்திருப்பாய். தமிழ் உள்ளவரை உன் புகழ் பூக்கும், பூத்துக் குலுங்கும். கண்ணீர் மல்க மீண்டும் கைகூப்பினார் பாலு. பல்வேறு இடங்களில் பலதரப்பட்ட மனிதர்களின் முன் நான் பாடியிருக்கிறேன். இப்பொழுது உங்கள் முன் பாடும் வாய்ப்பை வேண்டுகிறேன் இறைவா. ஆரம்பிக்கலாம் மகனே இசையை. கண்களை மூடி மனமுருகப் பாடத் தொடங்கியது அந்த குயில். அதை அணைத்தவாறே அழைத்துக் கொண்டு அதன் இசையில் மயங்கியவாறே பயணிக்க ஆரம்பித்தான் இறைவன். சன்னமாக வெகு தூரம் அந்த பாடல் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆம், இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன். மீண்டும் நேர்களே, இந்த அற்புதமான வரிகளை தந்த டாக்டர் B.R.J. கண்ணன், கவரிமான் என்று அழைக்கப்படும் மதுரையைச் சேர்ந்த அந்த மருத்துவர், தமிழ் அபிமானி, கவிஞர் அவர்களுக்கு மீண்டும் வாகை வானொலி சார்பாக நன்றி கூறி நம் நிகழ்ச்சியை தொடர்வோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றி ஒரு அருமையான கவிதையை செய்து தந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் நாங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் நட்பை நினைத்து ஒரு பாடல் பாடியிருந்தார். அந்த பாடலை தரலாம் என்று இருக்கின்றோம் நேயர்களுக்கு. இதோ உங்களுக்காக அந்த பாடல். குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை கட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். சுட்டு தள்ளு புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடாடு. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூளம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். துள்ளி கிட்டு காலை விட்டு கச்சை
வந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் விட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். காட்டுக்குயிரு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். தவிலை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். அது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் தளபதி படத்துக்காக இளையராஜாவின் இசையில் இடம்பெற்ற அந்த பாடல். நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது வாகை வானொலி வான்வழி தமிழொலி பரப்பின் தமிழ் வசந்தம் நிகழ்ச்சியின் ஊடாக. இப்பொழுது நாங்கள் ஒரு செய்தி துணுக்குகளை பார்ப்போம். வாகை வானொலி மாலை நேர செய்திகள். வாசிப்பது ஸ்ரீதர். நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான பயண கட்டுப்பாடுகள் வெகு விரைவில் விலக்கப்பட உள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் அறிவித்துள்ளார். இதன் முதல் கட்டமாக தென் ஆஸ்திரேலியாவில் இருந்து விமான சேவைகள் ஆரம்பமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட்டினால் சிதைவடைந்துள்ள ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தை மீளவும் கட்டியெழுப்பும் ஒரு அங்கமாக உற்பத்தி சார்ந்த தொழில்துறைக்கு 1.5 பில்லியன் வெள்ளிகள் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் பிரதமர் மோரிசன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அண்மைய காட்டுத்தீயாலும் வறட்சியாலும் மற்றும் கோவிட்டினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள தென் ஆஸ்திரேலியாவின் சுற்றுலா தலமான கங்காரு தீவுக்கு 100 மில்லியன் வெள்ளிகள் வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் அறியப்பட்டுள்ளது. விக்டோரியா மாநிலத்தில் 15 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. மிக கடுமையான பயண கட்டுப்பாடுகள் காரணமாக நோய் தொற்று கடந்த சில நாட்களாக வெகுவாக குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் கட்டுப்பாடுகள் இன்னும் சில வாரங்களில் படிப்படியாக தளர்த்தப்பட உள்ளதாக விக்டோரியாவின் பிரதமர் டேனியல் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று குறைவடைந்திருந்தாலும் இன்னும் 300க்கு மேற்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கொரோனா கிருமியின் தாக்கத்தில் இருந்து மீளாதிருப்பதால் மற்றைய மாநிலங்களுடன் நாள் தொற்று எண்ணிக்கையை ஒப்பிடுவது பொருத்தமற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தென் ஆஸ்திரேலியாவில் எந்தவிதமான கொரோனா பாதிப்பும் இல்லாத நிலையில் நாளை இரவு முதல் மதுபானம் அருந்தியவாறு நடனம் ஆடும் அனுமதியை
சுகாதார அமைச்சு வழங்கியுள்ளது. இது தனிப்பட்ட நிகழ்வுகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 150 பேர் இந்த நிகழ்வுகளுக்காக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜோ பைடன் அவர்களுக்கும் இடையிலான முதலாவது நேரடி விவாதம் சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களிலும் நையாண்டியான விவாதப் பொருளாக மாறியுள்ளது. ஒருவரை ஒருவர் தனிப்பட்ட ரீதியிலும் தகாத வார்த்தைகளாலும் தாக்கிக் கொண்டனர். அமெரிக்க வரலாற்றில் இது மிக மோசமான தேர்தல் விவாதமாக ஆகுமென்று அரசியல் பார்வையாளர்கள் கணித்துள்ளனர். கார்த்திகை மாதம் 3ஆம் திகதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனி இந்த வார இறுதி நாட்களில் அடிலைட் நகரின் காலநிலையை பார்ப்போம். நாளைய காலநிலை 15 தொடக்கம் 30 டிகிரி செல்சியஸுடன் சூரிய வெளிச்சத்துடன் மிதமான மெல்லிய காற்றும் வீசும். சனிக்கிழமை 21 தொடக்கம் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் 30% மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை 13 தொடக்கம் 18 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடனும் வானம் மப்பும் மந்தாரமாக காணப்படும். மழை பெய்யும் சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளன. திங்கட்கிழமை பொது விடுமுறை நாளன்று 9 டிகிரி தொடக்கம் 17 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலையுடன் பகுதி மேகமூட்டத்துடன் 20% மழை செய்யும் சாத்தியம் இருப்பதாகவும் வானிலை அவதான நிலையம் அறிவித்துள்ளது. தற்போதைய அடிலைட்டின் காலநிலை 20 டிகிரி செல்சியஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் வாகையின் செய்திகளுக்காக 8 மணியளவில் சந்திப்போம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமிடும் பாட்டிற்கு தொட்ட இடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். தித்திக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமீடும் பாட்டிற்கு தொட்ட
தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். மாலை நியூயார்க்கில் கேபரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி. இதிலே நமக்கென்ன வேலி? எங்கும் எங்கும் நம் உலகம். உலகம் நமது பாக்கெட்டிலே, வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே. இரவு பொழுது நமது பக்கம், விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு வட்டமீடும் பாட்டிற்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு, தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு. தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு, தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு. கடவுள் படைத்த உலகம் இது, மனித சுகத்தை மறுப்பதில்லை. கட்டழகு பொன்னிருக்கு வட்டமேடும் பாட்டிற்கு தொட்ட இடமத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். காலை இனிக்கும் என்ற ஒரு அற்புதமான படத்தின் பாடலை கேட்டீர்கள். MS விஸ்வநாதனின் ஒரு துள்ளலான இசையில் SP பாலசுப்ரமணியத்தின் தங்க குரலில் ஒலித்தது எங்கேயும் எப்போதும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாகை வானொலியின் வான்வழி தமிழ் ஒலி நிகழ்ச்சியை தொடர்ந்தும் கேளுங்கள். www.vagai.com.au. சிறிதர் நாங்கள் நிகழ்ச்சியில் முன்பு குறிப்பிட்டது போல உலக இருதய தினம் இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டது. அதை பற்றி கலந்துரையாடுவதற்காக நமது கலையகத்திற்கு வைத்தியர் சிவசுதன் சிவராமலிங்கம் இணைந்திருக்கின்றார் எங்களுடன். வணக்கம் சிவசுதன். வாகை வானொலியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு பொது நல மருத்துவர் சுதன். உங்களை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்லுங்களேன். வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் குவன். வணக்கம் சுதன். இந்த கலையகத்துக்கு என்னை அழைத்ததிலே பெரும் மகிழ்ச்சி. இன்று இந்த தந்த சந்தர்ப்பத்துக்காக வாகை வானொலிக்கு நன்றி கூட கடமைப்பட்டுக்கிறேன். மேலும் உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை என்று நிச்சயமாக கருதுகிறேன். என்னை பற்றி சொல்வதானால் என்னை பொதுவாக என்னுடைய நண்பர்களாம் மத்தியிலே சுதன் என்று அழைப்பார்கள். சிவசுதன் அது முழு பெயர். நான் யாழ் மருத்துவக் கல்லூரியிலே எனது மருத்துவ பட்டப்படிப்பை முடித்து கொண்டு அங்கே வைத்தியராக 5 ஆண்டுகள் கடமை செய்தேன். அதன் பின்னர் 2007 ஆஸ்திரேலியா மண்ணிலே கால் வைத்தேன். காலத்தின் கட்டளை வேலையுடன் மேற்படிப்பு, அதாவது ஜிபி இந்த ஜெனரல் பிராக்டிஸ் மேற்படிப்பை முடித்து
இப்பொழுது ஒரு ஜிபியாக வேலை செய்கிறேன். ஒரு சின்ன குறிப்பு இதில் என்னவென்றால், ஜிபி என்று சொல்லும் பொழுது பொதுவாக பலருக்கு தெரியாத ஒரு விடயம் இருப்பது என்னவென்றால், இங்கே ஆஸ்திரேலியாவிலே அது அதுவும் ஒரு வகையான ஸ்பெஷாலிட்டி மேற்படிப்பாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், எங்களிடம் எதிர்பார்க்கப்படுவது, ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் பட் மாஸ்டர் ஆஃப் நன். அதுதான் ஜிபி. அதாவது எல்லா வகையான விடயங்களும் சிறிது அளவிலே தெரிந்திருக்க வேண்டும். ஒன்றிலேயும் முழுமையான அறிவு பெற்றிருக்க தேவையில்லை. ஏனென்றால் அதற்கான ஸ்பெஷலிஸ்ட் வைத்தியர்கள், நிபுண வைத்தியர்கள் இருப்பார்கள் என்பதனால். ஸோ அந்த முறையிலே நான் இப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கேன். நிச்சயமாக சுதன், அதாவது உங்களைப் போன்ற மருத்துவர்களின் சேவை குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ் காலகட்டத்தில் மிகவும் அவசியமானது. மக்களுக்கான விழிப்புணர்வு என்பதும் மிகவும் முக்கியம். இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பால் பல பெரிய நோய்கள் பின்தள்ளப்பட்டு விட்டனவோ என்ற ஒரு அச்சம் காணப்படுகின்றது. அதற்கு முன்னாக நீங்கள் ஒரு பொதுநல மருத்துவர் என்று குறிப்பிட்டீர்கள். அதையும் தாண்டி நீங்கள் ஒரு தமிழ் ஆர்வலர் என்பதையும் இந்த மக்களுடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். தமிழின் மீதும் இலக்கியத்தின் மீதும் ஒரு காதல் கொண்ட ஒரு தமிழ் கலைஞன். அதே நேரம் துடுப்பாட்டத்திலும் நீங்கள் உங்கள் பள்ளி நாட்களில், பல்கலைக்கழக நாட்களிலும் விளையாடி இருக்கிறீர்கள். அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். குகன், குறிப்பாக இந்த இருதயம், முதல் கேள்வி எப்படி கேட்போம்? அவர்கிட்ட இதயம் இருக்குதுன்னு கேட்போமா? நீங்கள் இப்போ இதயத்தை துளைத்தீர்கள் என்று கேட்போமா? எல்லாரும் இதயத்தை தொலைக்கிறது தான் கூடுதலாக இருக்குது. இதயம் என்ற உடனே அதை தொலைச்சேன்னு தான் கனவே சொல்லினோம். ஆமாம், இருக்கிற எம்முடனே இருக்கும் இதயம் அல்ல இருதயம் என்ற இந்த அழகிய கடவுளின் படைப்பு ஒரு மிகப்பெரிய பொறியியல். நான் அண்மையில் அதை கேட்டிருந்தேன். ஒவ்வொரு இயக்கமும் மிக அழகாக இறைவனால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எந்த ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக கூட அதை பிரதிபலித்து விட முடியாது. அந்த வகையில் உடலின் எல்லா உறுப்புகளும் முக்கியமானவை. என்றாலும் இந்த இருதயம் மனிதனை, அதாவது இதை கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒவ்வொரு துடிப்பும் சரியாக நினைவில்லை, ஆனால் 6 கிலோமீட்டர் நீளமான குடல் ஊடாக சென்று வரக்கூடியது. அப்படியான மிகவும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஒவ்வொரு துடிப்பு, அந்த இதயம் அவ்வளவு தூரத்துக்கு அந்த துடிப்பை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இந்த இதயம் இறைவனால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுதன், அதாவது மாரடைப்பு, இந்த மாரடைப்பு என்றால் என்ன? அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்லுங்களேன். நேரடியாக மாரடைப்பு என்று அந்த விடயத்துக்கு வருவதற்கு அதை பற்றி உங்களுக்கு இதயத்தை சூழவுள்ள உறுப்புகள் என்பன ஓரளவுக்கு தெரிந்திருந்தால் அதன் மூலமாக மாரடைப்பை இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். நிச்சயமாக அந்த உறுப்புகளின் பயன்பாடு, அதை பற்றி சொல்லி நீங்கள் தொடர்ந்து அந்த அறிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இதயம் என்பது உடலில் உள்ள மற்ற அங்கங்களைப் போல, மற்ற உடல் உறுப்புகளைப் போல இதயம்தான் மற்ற உடல் உறுப்புகளுக்கு இரத்தத்தை அதாவது வழங்குகின்றது என்ற பொழுதிலும், அதாவது அதாவது அவர் ஒரு உந்து சக்தியாக வழங்குகின்ற பொழுதும் அந்த இதயத்துக்கும் ஒரு இரத்த சப்ளை, அதாவது இரத்தம் போக்குக்கு நாடி நாளங்கள் என்பன தேவைப்படுகின்றன. அந்த நாடி நாளங்கள் இல்லாமல் அவர்கள் முழு இரத்தத்தையும் மற்ற பகுதிகளுக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் அது தானாக அங்கிருந்து அந்த இரத்தத்தை எடுக்க முடியாது. அதாவது அந்த இதயத்துக்கும் இரத்தம் செல்வதற்கு குழாய்கள் தேவைப்படுகின்றன. அந்த குழாய்கள் தான் நாங்கள், அதாவது கொரோனரி ஆர்டரிஸ் என்று சொல்லுவோம், அதாவது இரத்தத்தை வழங்குகின்ற நாடிகள். அந்த நாடிகளிலே அடைப்பு ஏற்படுகின்ற பொழுது வருகின்றதற்கு பெயர்தான் நாங்கள் மாரடைப்பு என்று சொல்லுகின்றோம். அதாவது அந்த நாடிகளிலே இரத்தம் செல்ல முடியாமல் ஒரு அடைப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த நாடியால் இரத்தம் வழங்கப்படுகின்ற இதயத்தின் பகுதியானது செயலிழந்து போகின்றது. அதாவது அது மாரடைப்பு என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் ஒரு சிறிய ஒரு இலகுவான வழியிலே மாரடைப்பு என்பதற்கான விளக்கம். நன்றி சுதன். அதாவது இன்னொன்றும் கேள்விப்பட்டிருக்கிறேன்,
தென் ஆசியாவைச் சேர்ந்தவர்கள், அதாவது இலங்கை இந்தியர்கள் மத்தியில் இந்த நோய் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் எமது உணவு பழக்க வழக்கங்கள், சரியான உடற்பயிற்சியின்மை மற்றும் அந்த காலநிலை, சூழ்நிலை என்று பல காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக எமது மக்களுக்கு அதிகம் வருவதற்கான காரணம் என்ன? அதாவது ஒபேசிட்டி என்று சொல்வார்கள், உடல் பருமன் அதிகமாக இருப்பதும் ஒரு காரணம் என்று அறிகிறேன். இதை தாண்டி வேறு என்ன காரணங்கள்? ஒரு ஆய்விலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது பெரும் எண்ணிக்கையான மக்களை கொண்டு. அதாவது இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து சில மக்களும், அதே போன்று இங்கே மேலத்தே இருக்கின்ற மக்களுடைய இந்த மாரடைப்பு வருகின்ற நிலைமைகளை ஆராய்ந்த பொழுது ஒரு முக்கியமான விடயம் இங்கே காணப்படுகின்றது. என்னவென்று சொன்னால், அந்த இருதயத்திலே இதயம் அதாவது இதயத்துக்கு இரத்தத்தை வழங்குகின்ற இரத்த நாடியின் அளவானது, அதனுடைய விட்டம் அல்லது சுற்றளவு அல்லது விட்டம் என்று சொல்லுங்கள், அந்த விட்டமானது குறிப்பிடத்தக்க அளவிலே எமது, அதாவது இந்திய ஸ்ரீலங்கா, அதாவது தென்னாசிய மக்களுக்கு அதனுடைய அளவு மிக சிறிதாகவும், மேலத்திய நாட்டு மக்களின் அந்த இரத்தத்தை வழங்குகின்ற நாடியின் அளவு, அதாவது விட்டம் பெரிதாகவும் இருப்பது அறியப்பட்டது. அதன் விளக்கம் என்னவெனில், எங்களுக்கு, அதாவது தென்னாசிய மக்களுக்கு இந்த அடைப்பு, அந்த நாடிகளுடைய அடைப்பு ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் கூடவே அமைந்திருக்கின்றன என்பதுதான் அதிலிருந்து வெளிவருகின்ற உண்மை. ஆகவே நாங்கள் அங்கே, அதாவது மேலும் ஒரு ஆய்வு, இது இப்பொழுது ஒரு 10-12 வருடங்களுக்கு முதல் இந்த ஆய்வு வெளியிடப்பட்டது. அதாவது போர் சூழலிலும் இலங்கையிலே நடைபெற்ற மாரடைப்புகளை விட அதாவது மேலத்தைய நாடுகளிலே வாழ்ந்த எமது மக்களுக்கு ஏற்பட்ட மாரடைப்பால் இறந்தவர்களின் எண்ணிக்கை கூட என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனுடைய காரணம் என்னவெனில், நாங்கள் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து இங்கே புலம்பெயர்ந்த போதும், புலம்பெயர்ந்தவுடன் இங்குள்ள உணவு பழக்கங்களை மேற்கொள்கிறோம். இங்குள்ள சகல வகையான மேலத்தைய மக்கள் செய்கின்ற அனைத்தையும் செய்து கொண்டு நாங்கள் ஒரு சரியான உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கின்ற பொழுது அதனுடன் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் ஒரு பிரதான காரணமாக அமைகின்ற பொழுதுதான் இது வருகின்றது என்பது பல ஆய்வாளர்களின் ஒரு ஏகோபித்த கருத்து. நிச்சயமாக அருமையாக சொன்னீர்கள். அதாவது எனக்கு இன்னொன்றும் நினைவு வருகிறது. எமது மூதாதையர்கள் எம்மை விட துடிதுடிப்பானவர்கள். அவர்கள் உணவை அதிகளவில் உட்கொண்டாலும் அளவாக என்பதும் முக்கியம். அதே நேரம் அவர்களுக்கு உடற்பயிற்சி அவர்களின் வேலைகள் மூலமாகவே நடைபெறுகின்றது இல்லையா? குறிப்பாக இன்னொன்று நினைவு வருகிறது. பழைய முதிய பெரியவர்கள், எமது சான்றோர்கள் கூறுவார்கள், பேச்சு வழக்கில் கண்ணார தூங்கி, காலார நடந்து, வயிறார சாப்பிட்டு, மனசார சிரிச்சா நோய் விட்டு போகும் என்று. இதில் வடிவாக திருப்பி ஒருக்கா சொல்கிறேன், வயிறு ஆற சாப்பிட்டு, நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டல்ல. மீண்டும் நேர்களே, கண்ணார தூங்கி, காலார நடந்து, வயிறார சாப்பிட்டு, மனசார சிரிச்சா நோய் விட்டு போகும். ஆமாம் நேர்களே, வாகை வானொலியின் வான்வழி தமிழ் நிகழ்ச்சியூடாக இருதய தினம் 29ஆம் திகதி புரட்டாதி மாதம் உலகளவில் கொண்டாடப்படும் இந்த இருதய தினம் சம்பந்தமாக பேசுவதற்காக மருத்துவர் சிவசுதன் நம்முடன் இணைந்திருக்கின்றார். தொடர்ந்தும் இன்னும் பல அரிய குறிப்புகளை பேசவிருக்கின்றோம். குவன், ஒரு பாடலை கேட்டுவிட்டு நமது உரையாடலை தொடர்வோமா? நாங்கள் இன்றும் அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் பாடிய இதயம் சம்பந்தமான ஒரு பாடல். அருமை அருமை, நிச்சயமாக. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு
மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். ஆத்மராகம் ஒன்றில்தான் ஆடும் உயிர்கள் என்றுமே. உயிரின் ஜீவனாடிதான் நாதம் தாளம் ஆனதே. உயிரில் கலந்து பாடும்போது எதுவும் பாடலே. பாடல்கள் ஒரு கோடி, எதுவும் புதிதில்லை. ராகங்கள் கோடி கோடி, எதுவும் புதிதில்லை. எனது ஜீவன் நீதான் என்றும் புதிது. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி நீ, இசையே மலராய் நாளும் சூட்டுவேன். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். காமம் தேடும் உலகிலே கீதம் என்னும் தீபத்தால் ராமநாமம் நீதிலே நாத தியாகராஜரும் பூனை உருக்கி உயிரில் விளக்கை ஏற்றினாரம்மா. அவர் பாடலில் ஜீவனும் அதுவே அவரானார். என் பாடலில் ஜீவன் எதுவோ அது நீயே. நீயும் நானும் ஒன்றுதான், எங்கே பிரிவது? இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். நீயும் நானும் போவது காதல் என்ற பாதையில் சேரும் நேரம் வந்தது. நீதி தூரம் பாதியில் பாதை ஒன்று ஆன போதும் திசைகள் வேறம்மா. உனது பாதை வேறு, எனது பாதை வேறம்மா. நீராவின் கண்ணன் நீராவிடமே எனதாருயிர் ஜீவன் என்னை ஆண்டாளே. வாழ்க நீயும் வளமுடன் என்றும் வாழ்கவே. இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதில் வாழும் தேவி நீ, இசையை மலராய் நாளும் சூட்டுவே. இதயம் ஒரு கோவில் என்ற ஒரு அற்புதமான பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் தங்கக் குரலில் வைரமுத்துவின் வைர வரிகளில் ஒலித்தது.
இளையராஜாவின் இனிமையான இசையில். ஆம் நேயர்களே, இதயம் ஒரு கோவில். வாகை வானொலி வான்வழி தமிழூடாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் இருதயம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். 29 செப்டம்பர் மாதம் உலக இருதய தினம். நேயர்களே, உங்களின் இதயம் உங்களிடம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இந்த இதயம் பற்றி தொடர்ச்சியாக பேசுவதற்காக பொதுநலம் மருத்துவர் சிவசுதன் அவர்கள் நமது வாகை நிலைய கலையகத்தில் இணைந்திருக்கின்றார். தொடர்ந்தும் மிக அருமையான பல குறிப்புகளை அவர் சொன்னார். அதை தொடர்ந்தும் பேசுவோம். சிவசுதன், நீங்கள் ஒரு பொதுநல மருத்துவராக இருக்கிறீர்கள். இந்த மாரடைப்பு வருவதற்கு முன்பு உங்களுடன் தான் ஆலோசனைக்கு வருவார்கள் நோயாளிகள். ஆகவே எங்களுடைய நேயர்களுக்கு இந்த மாரடைப்பு வருவதற்கு முன்பு என்ன விதமாக இந்த மாரடைப்புக்குரிய எப்படி அதை தடுக்கலாம், அதற்கு என்ன ஆலோசனை நீங்கள் வழங்குவீர்கள்? என்னுடைய பொறுப்பு என்னவெனில், நான் ஒரு வருமுன் காக்கும் வைத்தியர், அதாவது பிரைமரி ஃபிசிஷியன், அதாவது பிரைமரி ப்ரிவென்ஷன் என்று சொல்வார்கள். அதாவது வருமுன் எப்படி இதை காக்கலாம், இதுதான் ஒரு ஜிபியின் கடமை. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே சுக வாழ்வு என்பது ஒரு முக்கியமான விடயமாக அமைகிறது. அதாவது இது என்று கலைப்பது இருதய சுகவாழ்வு, அதாவது கார்டியக் ஹெல்த் என்பார்கள். ஆனால் அது சுகவாழ்வு என்ற பெரிய ஒரு அங்கத்துக்குள் தான் இந்த கார்டியக், அதாவது இதயத்தின் சுகவாழ்வும் அடங்கி கிடக்கின்றது. ஆகவே இந்த சுகவாழ்வு என்பது ஒரு பெரிய குடையின் கீழ் அமைகிறது. அப்போ சுகவாழ்வுக்கு என்னென்ன தேவை என்று சொன்னால், அடிப்படையாகவே நல்ல உணவு பழக்கங்கள், உணவு நேரங்கள், தேக பயிற்சி, அத்துடன் ஓய்வு, இவை அனைத்துமே இங்கு சம அளவிலே தேவைப்படுகின்றது. இங்கு ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்கப் போவதில்லை. அது மட்டுமல்ல, இங்கே நாங்கள் செய்கின்ற அனைத்தும், சொல்லுவார்கள் தமிழிலே, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று. ஆகவே நாங்கள் சில பழக்கங்களை இள வயதிலிருந்தே பழகிக்கொள்ள வேண்டும். 40, 50, 60 வயதை தொட்ட பின் தான் நாங்கள் இவற்றையெல்லாம் விட வேண்டும் என்று சொல்லி நினைப்பது முட்டாள்தனம். ஆரம்பத்திலிருந்தே அதனை பழகிக்கொண்டால் அது எங்களோட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக அமைந்துவிடும். ஆகவே அது எங்களுக்கு பிற்காலத்தில் நோய் வராமல் தடுப்பதற்கும் உதவியாக இருக்கும் என நம்புகிறேன். நிச்சயமாக வரமுன் காப்பது என்பது ஒரு மிகவும் அவசியமான ஒன்று. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், ஆஸ்திரேலிய சுகாதாரத்துக்கான வரவு செலவு திட்டம் கிட்டத்தட்ட 30 முதல் 40% ஜிடிபி என்று கூறுவார்கள் இல்லையா? அந்த முழு வருமானத்தில் மிகப்பெரிய அளவு செலவழிக்கப்படுகின்றது. அதில் முக்கியமாக நமது இளைய தலைமுறை மருத்துவர்கள் மற்றும் பல தலைவர்கள் வரமுன் காப்பது என்பதை மிகவும் ஆணித்தரமாக இப்போ சொல்லி கொண்டு வருகிறார்கள் இல்லையா? அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அங்கே எமர்ஜென்சி அவசர சிகிச்சை பிரிவில் போவதை விட உங்கள் பொதுநல மருத்துவரிடம் சென்று ஆலோசனைகளை பெற்று இந்த அவசர சிகிச்சை பிரிவுக்கு வருவதை குறைத்து கொள்ளுங்கள். இதன் மூலம் இவன் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்ததாக இருக்கும். ஒவ்வொரு ஒரு குடிமகனின் கடமை என்று நான் நினைக்கிறேன். அதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் சிறிதர் நன்றாக சொன்னீர்கள். அதாவது இது ஒரு முக்கியமான விடயம். நாம் எல்லாம் வந்த பின் தான் அதனை ஏதாவது முறையிலே தீர்க்க முடியுமா என்று பார்ப்போம். ஆனால் இங்கு வர முன்னே எப்படி காப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு உண்மை. அதாவது உணவு பழக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால், உணவு பழக்கங்கள் நாங்கள் பெரிதாக எதையும் மாற்றப் போவதில்லை, மாற்றவும் தேவையில்லை. நாமல் உணவுகளை சாப்பிடும் பொழுது முதலாவது அளவு என்பதிலே ஒரு காணிக்கை வைத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் அதாவது பெரிய அளவிலே உணவை உண்பதை தடுத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த கொழுப்பு சத்து, லிப்பிட்ஸ் என்று சொல்வார்கள், அதிலே நாங்கள் கொஞ்சம் எங்களுடைய கருத்தை ஊன்றி பார்ப்பது சால சிறந்தது நீண்ட நோக்கிலே. அதாவது கொழுப்பு சத்து என்பது இப்பொழுது நாங்கள், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதாவது ஒரு துரித உணவு அல்லது மேலத்தையங்களிலே பட்டர், சீஸ், இப்படியாக பல உணவு வகைகள், மாமிசமாக இருக்கட்டும்,
அங்கே இந்த கொழுப்பு சத்து நிறைந்திருக்கின்றது. அதிலே நல்ல கொழுப்பு, ஒரு கூடாத கொழுப்பு என்று சொல்லுவார்கள். அதிலே அந்த கூடாத கொழுப்பு என்று சொல்லுகின்ற நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்வதனால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்று சொல்வார்கள். அது கூட இருக்கும் பொழுது அதுதான் அங்கே இறுதியாக எமது இதயத்துக்கு போகின்ற நாடிகளிலே போய் படிகின்றது. ஆகவே அந்த கொழுப்பை ஆரம்பத்திலிருந்தே ஓரளவுக்கு குறைத்து கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வதும், எமக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது எங்களுடைய தாய் தந்தையருக்கு இருதய நோய் இருக்கின்றது என்று கண்டுகொண்டால் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும், அதனை ஒன்றை விட்டு ஒரு நாள் போய் செக் பண்ணணும் இல்லை, ஆனால் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் சென்று அந்த இரத்தத்தை பரிசோதிப்பதன் மூலமாகவும் அதனை பரிசோதித்துக் கொள்வதனால் உங்களுக்கு எந்த அளவில் இருக்கின்றது என்பதை கண்டுகொள்வதன் மூலம் நீங்கள் சில தடுப்பு நடவடிக்கைகளை ஆரம்பத்திலிருந்தே மேற்கொள்ளலாம். அது ஆமாம், நன்றி. அது மிக அருமையாக சொன்னீர்கள். அதாவது உலகத்தில் மிகவும் கொடிய நோய் என்பது இந்த மாரடைப்பு தான். உலகத்தில் 17 மில்லியன் மக்கள் ஒரு வருடத்துக்கு மாரடைப்பினால் இறக்கிறார்கள் என்று சொல்கிறது ஒரு புள்ளி விவரம். இன்றைய தினம் நாம் இந்த இருதயம் சம்பந்தமாக பேசுவதற்கு முக்கிய காரணம், நேயர்களே நீங்கள் இப்பொழுதுதான் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தால் தெரிந்து கொள்ளுங்கள், 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் உலக இருதய தினம். அது சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் நமது நிகழ்ச்சிகளின் நோக்கம். இன்றைய தினம் அந்த உங்களின் இதயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். இதில் ஒரு முக்கியமான செய்தியை நான் நேற்று தான் படித்தேன் சுதன். எப்படி என்று சொன்னால், நீங்கள் ஒரு மனிதனாக உங்களின் குடும்பத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய என்ன கொடுப்பனவுகளை செய்வீர்கள் என்று சொன்னால், அது பெரிய மகனுக்கு பெரிய கார் வாங்கி கொடுப்பதா, அல்லது பெரிய வீடை கட்டி கொடுப்பதா, நிறைய பணங்களை சம்பாதி கொடுப்பதா என்பது அல்ல. ஆரோக்கியமான ஒரு அப்பாவாக, ஆரோக்கியமான ஒரு கணவனாக இருப்பது தான் அந்த குடும்பத்துக்கு செய்யப்படும் மிக பெரிய சேவை என்று சொல்வார்கள். நீங்கள் தலைமகன்கள், அதே நேரம் இது தலைமகன்கள் மட்டுமல்ல, இந்த குடும்பத்தை சுமக்கும் எமது தோழர், தோழிகள், சகோதரிகள், வயது வந்த அம்மா, அப்பா, அம்மம்மா, மாமா என்ற உறவுகள் அனைவரும், உங்களுக்கென்ற ஒரு உறவு, உங்களை சுற்றி இருக்கும் உறவுகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டுமென்றால், கொடுக்க வேண்டுமென்றால், பணத்தாலோ பொருளாலோ முடியாதது நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து அந்த மக்களுக்கு, உங்கள் உடன் பிறப்புகளுக்கு சேவை செய்வதே. தொடர்ந்தும் பேசுவோம் குகன். இன்னொரு பாடலை கேட்டுவிட்டு நமது உரையாடலை தொடர்வோமா? இன்னும் ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இன்னும் ஒரு அருமையான பாடலை கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். अंजलि अंजलि पुष्पांजलि, अंजलि अंजलि पुष्पांजलि, பூவி உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. अंजलि अंजलि पुष्पांजलि, अंजलि अंजलि पुष्पांजलि, பூவி உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. காதல் வந்து தீண்டும் வரை இருவரும் தனித்தனி, காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி, கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி, காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி. திருமகள் திருப்பாதம்
பிடித்து விட்டேன், தினம் ஒரு புது பாடல் வடித்து விட்டேன். அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி, பூவில் உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னில் உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணில் உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவில் உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னில் உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணில் உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி. புஷ்பாஞ்சலி, பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவில் உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி. நீங்கள் இணைந்திருப்பது வாகை வானொலி வான்வழி தமிழ் ஒலி. இன்றைய தமிழ் வசந்தம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பொதுநல மருத்துவர் சிவசுதன் அவர்கள். இன்றைய சிறப்பு நிகழ்வாக
இருதயம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். 2 நாட்களுக்கு முன் உலக இருதய தினம். சிவசுதன், நீங்கள் இதற்கு முன் எங்கள் நேயர்களுக்கு கூறியிருந்தீர்கள், அதாவது ஒரு இதய நோய் வருவதற்கு முன்பு எப்படி, மாரடைப்பு வருவதற்கு முன்பு எப்படி அதை தடுக்கலாம், வருமுன் எப்படி தடுக்கலாம் என்று கூறியிருந்தீர்கள். இந்த மாரடைப்பு வருவதற்கான அறிகுறிகளை எங்களது நேயர்களுக்கு பகிர முடியுமா? மாரடைப்பு என்று சொல்லுவது ஒரு பெரிய பெயர் பலகை. அதை மாரடைப்பு என்று சொல்லுவார். அது நெஞ்சு நோ என்று சொல்வார்கள். தமிழிலே சொன்னால் அது நெஞ்சு நோ என்று சொல்வார். அதை நெஞ்சு நோ என்றால் என்ன என்று சொன்னால், அதாவது திடீரென்று அந்த நோ, அல்லது நீங்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது வருகின்ற நோவாக இருக்கலாம், அல்லது ஓய்வில் இருக்கும் பொழுது வருகின்ற நோவாக இருக்கலாம். அந்த நோ எப்படியானது என்று சொன்னால், நெஞ்சிலே யாரோ ஏறி அமர்த்துவது போலவும், உங்களுடைய அதாவது வெளியிலே பார்ப்பதற்கு வெளியிலே அமர்த்தி பார்க்க நோ தெரிவதாக அல்ல, உள்ளார்ந்தமான நோ, ஆனால் அமர்த்துவது போலவும் அதாவது ஒரு கழுத்து பகுதியிலே ஒரு எரிகின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துவது போலவும், அதை தாண்டி உங்களுக்கு வேர்வை, அந்த நோவானது ஒரு ஸ்பிளிட்டிங் பெயின் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு பிரிவை ஏற்படுத்துகின்றது மாதிரி ஒரு தாங்க முடியாத ஒரு நோவாகவும், அத்துடன் வேர்த்து எல்லாம் விறுவிறுத்து வரும் பொழுது இது ஒரு முக்கியமான அறிகுறியாக. இதுக்கு பல வகையான காரணங்கள் இருக்கலாம், ஆனால் மாரடைப்புக்கும் இப்படியான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். மற்றது வயது ஒரு முக்கியமானது. அதாவது 40, அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்தால் 40 வயதுக்கு, அதாவது 40s என்று சொல்வார்கள், அந்த நேரத்திலே இது வந்தவர்களின் எண்ணிக்கை தான் கூட. அதற்காக 50 வயது உடையவனுக்கோ 60 வயது உடையவனுக்கோ மாரடைப்பு வராது என்று அல்ல. ஆனால் நாங்கள் அந்த வயது ஒரு 15 வயது பிள்ளை அப்படி விழும் பொழுது நாங்கள் சிந்திப்பதை விட ஒரு 40-50 வயதுடைய ஒருவர் அப்படியான ஒரு குணங்குறிகளை காட்டும் பொழுது அதற்கு வலு கூட. அதாவது நாங்கள் கட்டாயமாக அன்லஸ் ப்ரூவன் அதர்வைஸ், அதாவது நாங்கள் வேறு ஒரு காரணத்தையும் கண்டுபிடிக்காத வரை இது மாரடைப்பாக நினைத்துத்தான் இதனை சகல செயற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அதாவது நன்றி சுதன், நீங்கள் அருமையாக சொன்னீர்கள். இன்னொன்று என்ன எப்படின்னு சொன்னால், இதை தடுக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் எய்ட், முதலுதவி என்ற வகையில் ரெண்டல் மாலில் நான் நிறைய தரம் பார்த்துருக்கின்றேன். இருதய படம் போட்டு ஏஇடி என்று எழுதியிருக்கும், ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபைப்ரிலேட்டர். அப்படி என்றால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இங்கே சற்று முன் சொன்னோம், அதாவது உங்களுக்கு இப்படியான நோ எல்லாம் வந்து ஒரு அறிகுறியாக தென்படும் பொழுது அந்த அறிகுறியை அவர் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லி அவர் உடனடியாக ஒரு ஆம்புலன்ஸை அழைத்து கிட்ட உள்ள ஒரு வைத்தியசாலைக்கு செல்வாரானால் அது ஒரு வகையானது. ஆனால் சில நேரங்களிலே இவற்றை எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நோய் வந்து அவர் நேரடியாக அதிலேயே தளத்திலேயே அவர் மூச்சியாகி விழும் பொழுது, அதாவது அவருடைய இதய துடிப்பானது இயங்காமல் வருகின்ற நிலையிலே அதனை வெளியிலிருந்து நாங்கள் இயக்குவதற்காக நாம் செய்து வைத்திருக்கின்ற செயல்பாடுகள், அதாவது சிபிஆர் என்று சொல்வார்கள், அவசர சிகிச்சை பகுதியின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது தான் இந்த டீஃபிப்ரிலேட்டர். அதனை எப்படி இயக்குவதென்று பெரும்பான்மையான மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ள போதும் அதிலேயே ஒரு தன்னடக்கமாக எப்படி அதை இயக்குவது என்று ஒவ்வொரு ஒலி மூலமாக பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அதனை திறந்தவுடன் அது என்ன அடுத்து செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லும். அதன் மூலமாக உலகத்திலே பல உயிர்கள் பல இடங்களிலே பாதுகாக்கப்பட்டது. ஆமாம், அருமையாக சொன்னீர்கள். எனக்கு நினைவு தெரிந்த வரையில் சில மாதங்களுக்கு முன் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரில் ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. விகில்ஸ் என்ற நிகழ்ச்சியின் தலைமை, அதாவது நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் கிரேக் பேச் அவர்கள் ஒரு மாரடைப்பு அவர் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கும் போது ஏற்பட்டது. அவர் சரிந்து விழுவதை பார்த்து அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தாதி உடனடியாக மேடைக்கு விரைந்து அவரை உயிரை காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார் என்றால், நீங்கள் சொன்ன இந்த ஏஇடி அந்த ஸ்டேஜில் அந்த தளத்தில் இருந்தது. அதன் மூலம் அவரின் உயிர் பாதுகாக்கப்பட்டது என்பது ஒரு மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த விளையாட்டு, அதாவது அந்த மண்டப நிர்வாகி சொல்லியிருந்தார், கடந்த 17 வருடங்களாக தாங்கள் இதை இயக்க நிலையில் வைத்திருந்தோம் என்று இந்த ஏஇடி சாதனத்தை, இன்று அதற்கு பலன் கிடைத்துள்ளது என்பது ஒரு முக்கியமானது.
இன்னும் ஒரு கவலைக்குரிய செய்தி எப்படி என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஒரு துடுப்பாட்ட ரசிகன், கிரிக்கெட் ரசிகன், அதே போல் ஒரு கிரிக்கெட் வீரரும் கூட. எமது அன்புக்குரிய டீன் ஜோன்ஸ் அவர்கள் தனது 59வது வயதில் சிறந்த ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளர், மிக அழகாக கிரிக்கெட்டை வர்ணிக்கக்கூடிய டீன் ஜோன்ஸ் ஒரு 4 தினங்களுக்கு முன் மாரடைப்பால் மரணமாகியிருந்தார். 52 டெஸ்ட் மேட்ச் மற்றும் 164 ஒருநாள் போட்டிகளில் அவர் விளையாடி 9000க்கு மேற்பட்ட ஓட்டங்களை ஆஸ்திரேலியா அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். குறிப்பாக அவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், சுதன், நாங்கள் சிறுவர்களாக இருந்த காலப்பகுதி என்று நினைக்கின்றேன், 80-90களில் அவர் ஒரு சென்னையில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஆட்டத்தில் 212 ஓட்டங்களை எடுத்து ஆஸ்திரேலிய அணிக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்தார். அந்த ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு வர்ணனையாளர், நல்ல ஒரு நட்சத்திர கிரிக்கெட் ஆட்டக்காரர் என்று நம்முடன் இல்லை. அவர் மும்பாய் ஒரு ஹோட்டலில் இருந்தார். அந்த இடத்தில் இந்த எய்டிஸ் இருந்தால் எப்படி அவரை காப்பாற்றி இருக்க முடியுமோ என்று யோசிக்கின்றேன். சொல்ல முக்கியமான விடயம் என்றால், இப்பொழுது டீன் ஜோன்ஸை பற்றி வாசிக்கும் பொழுது சொல்கிறார்கள், அந்த தேக பயிற்சி எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், அவர் நிச்சயம் தொடர்ந்து அவர் சற்று பருமனான பொழுதிலும் அவர் தேக பயிற்சியிலே தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார். அன்று காலை கூட அது நடந்த சம்பவம் பிரெட் லீயுடன் வெளியிலே ஒரு தேக பயிற்சிக்கான ஓட்டப்பயிற்சியிலே சென்றுவிட்டு வரும் பொழுது அந்த 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 ஹோட்டலின் லொபியிலே தான் இது நடந்தது. பிரெட் லீ தான் அவருக்கு முதலுதவியை கொடுத்தார். ஆனால் அதான் இவருக்கு டீன் ஜோன்ஸ் என்ற வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் கார்டியாக், அதாவது இதய பரிசோதனை எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்கு எந்த அடைப்பும் இருப்பதற்கான அறிகுறிகள் இருக்கவில்லை. இதுதான் முதல் முறையே காலனால் காவு கொள்ளப்பட்டு விட்டார். ஆமாம், மிகவும் ஒரு எக்ஸ்டென்சிவ் எம்ஐ, அதாவது மிக பாரிய அளவிலே வந்தது, என்ன செய்தும் காப்பாற்ற முடியாது. அதான் மிக ஒரு கவலைக்குரிய விடயம். எப்படின்னு சொன்னால், நாங்கள் அதாவது உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கோம். அதே நேரத்தில் ஒரு விளையாட்டு வீரன், அவருக்கும் இந்த இருதய தாக்குதல் நடந்துள்ளது. என்றாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் அந்த உடற்பயிற்சி என்பதை தாண்டி உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாகி விட்டாரோ என்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிற சுதன். அதை பற்றி சொல்லுங்களேன். அதாவது வெயிட் என்பது, அதாவது நாம் நிறை எத்தனை கிலோ இருக்கிறோம், BMI என்பதை தாண்டி நான் எங்கோ படித்த நினைவு, எமது நெஞ்சு பகுதியையும் வயிற்று பகுதியையும் அளந்து அதன் மூலம் நீங்கள் எவ்வளவு அதாவது நிறையுடன் இருக்கிறீர்கள் என்பதை தாண்டி அதுவும் ஒரு காரணமாக மருத்துவரால் குறிக்கப்படுகிறது இல்லையா? அது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்வார்கள். அதாவது வருவதற்கான சந்தர்ப்பங்களை கூட்டுகின்றது என்று சொல்லும் பொழுது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது நமது தாய் தந்தையரால் இருக்கின்ற பிரச்சனை, அதாவது அதை விட எங்களுக்கு இரத்த அழுத்தம், பிளட் ப்ரெஷர் என்று சொல்வார்கள், அது இருக்கின்றது ஒரு காரணமாக அமையலாம். கொழுப்பு சத்து, அதாவது கொழுப்பு சத்து என்று சொல்வதை விட கொழுப்பு லிப்பிட்ஸ் எங்களுக்கு கூட இருப்பது ஒரு காரணமாக அமையலாம். இது எல்லாத்தையும் விட இந்த உடற்பருமனானது கூடும் பொழுது இதுக்கான சந்தர்ப்பங்கள் கூடுகின்றன. கட்டாயம் வரும் என்று சொல்வதற்கில்லை, ஆனால் இந்த ஒரு மாரடைப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் கூடிக்கொண்டே போகின்றது. இந்த நாங்கள் தேக பயிற்சி என்று சொல்லும்போது விரைவாக சொல்லி முடிக்கின்றேன். தேக பயிற்சியை நாங்கள் செய்வதென்று சொல்லும்பொழுது உடனடியாக மக்கள் சிந்திப்பது, நாங்கள் கட்டாயமாக ஜிம்முக்கு போக வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வை தொடர்ந்து ஒரு ஃபேன்சியாக ஒரு அழகாக செய்ய வேண்டும். அப்படி அல்ல. உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதனை செய்யுங்கள். அது நடையாக இருக்கலாம், ஓட்டமாக இருக்கலாம், சைக்கிள் ஓட்டமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு விளையாட்டில் ஈடுபவராக இருந்தால் அதனை தொடர்ந்து செய்யுங்கள். ஒரு கிழமையிலே ஒரு 4 தினங்களாவது அதனை செய்வதற்கு பழகிக்கொள்ளுங்கள். அதாவது அந்த பழக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். அதாவது கடமைக்காக செய்யாதீர்கள். ஜிம்முக்கு போவதற்கான காரணம் நான் ஹார்ட் அட்டாக்கால் சாகக்கூடாதுன்னு நினச்சி செய்யாதீங்க. அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் காலத்தில் அது இந்த வரையில் தானே என்று விட்டுருவீங்க. ஆகவே நிச்சயமாக ஒவ்வொரு நிகழ்வையும் உங்களுடைய வாழ்க்கையின் அங்கமாக, உணவு பழக்கமாக இருக்கட்டும், தேக பயிற்சியாக இருக்கட்டும், ஓய்வு நேரத்தை கழிப்பதாக இருக்கட்டும், அதனை உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக அமைத்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சுதன், மிக அருமையாக சொல்லியிருக்கோம். இதே நேரம்
இன்னொன்று ஒரு நண்பனுக்கும் நான் அஞ்சலி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். என்னுடன் பள்ளியில் யாழ் மத்திய கல்லூரியில் படித்த ஒரு அன்புக்குரிய நண்பன் பாலசங்கர். அவரும் சென்ற கிழமை இந்த மாரடைப்பினால் இறந்தார் என்பதை கேள்விப்பட மிகவும் வருத்தமாக இருந்தது. அந்த நண்பனுக்கும் குடும்பத்துக்கும் நான் அஞ்சலியை செலுத்தி நன்றி சுதன். அருமையான பல கருத்துக்களை சொன்னீர்கள். இதே நேரம் என்னுடன் சிறு வயதில் படித்த அன்புக்குரிய ஒரு நண்பன் பாலசங்கர், யாழ் மத்திய கல்லூரியில் படித்த ஒரு அன்புக்குரிய நண்பனையும் நான் இழந்துள்ளேன். சென்ற கிழமை அவன் மாரடைப்பால் காலமானார். அவனுக்கும் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்தி கொண்டு மீண்டும் நமது சம்பாஷணைகளை தொடரவிருக்கின்றோம். இப்பொழுது மாலை நேர செய்தி சாரலுக்குரிய நேரம் வந்துவிட்டது. சிறிது 8 மணி. நாங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இருங்கள் நேயர்களே. நாங்கள் இந்த மாலை நேர செய்தி முடிந்த பின் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். வாகை வானொலி மாலை நேர செய்திகள். வாசிப்பது ஸ்ரீதர். நியூசிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான பயண கட்டுப்பாடுகள் விரைவில் விலக்கப்பட உள்ளதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் தெரிவித்துள்ளார். இதன் முதல் கட்டமாக தென் ஆஸ்திரேலியாவில் இருந்து விமான சேவைகள் மீண்டும் ஆரம்பமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட்டினால் சிதைவடைந்துள்ள ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரத்தை மீளவும் கட்டியெழுப்பும் ஒரு அங்கமாக உற்பத்தி சார்ந்த தொழில்துறைக்கு 1.5 பில்லியன் வெள்ளிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோரிசன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் அண்மைய காட்டுத்தீயாலும் வறட்சியாலும் மற்றும் கோவிட்டினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புக்குள்ளாகியுள்ள தென் ஆஸ்திரேலியாவின் சுற்றுலா தலைநகரான கங்காரு தீவுக்கு 100 மில்லியன் வெள்ளிகள் வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் அறியப்படுகிறது. விக்டோரியா மாநிலத்தில் 15 பேருக்கு இன்று புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. மிக கடுமையான பயண கட்டுப்பாடுகள் காரணமாக நோய் தொற்று கடந்த சில நாட்களாக வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் பல கட்டுப்பாடுகள் இன்னும் சில வாரங்களில் படிப்படியாக தளர்த்தப்பட உள்ளதாக விக்டோரியாவின் பிரதமர் டேனியல் ஆண்ட்ரூஸ் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று குறைவடைந்திருந்தாலும் இன்னும் 300க்கு மேற்பட்டோருக்கு இந்த நோயின் கிருமி உள்ளதாகவும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு உள்ள நிலையில் மற்றைய மாநிலங்களுடன் நாள் தொற்று எண்ணிக்கையை ஒப்பிடுவது பொருத்தம் அற்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் குடியரசுக் கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஜோ பைடன் அவர்களுக்கும் இடையிலான முதலாவது நேரடி விவாதம் சமூக வலைத்தளங்களிலும் ஊடகங்களிலும் நையாண்டியான விவாதப் பொருளாக மாறியுள்ளது. ஒருவரை ஒருவர் பள்ளி மாணவர்கள் போல் தனிப்பட்ட ரீதியிலும் தகாத வார்த்தைகளாலும் தாக்கிக் கொண்டனர். அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான தேர்தல் விவாதமாக இது கருதப்படுவதாக அரசியல் அவதானிகள் கணித்துள்ளனர். இன்னும் ஒரு மாதத்தில் கார்த்திகை 3ஆம் திகதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி இந்த வார இறுதி நாட்களின் அடிலைட் நகரின் காலநிலை. நாளைய காலநிலை 15 டிகிரி தொடக்கம் 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கும் என்றும் சூரிய வெளிச்சத்துடன் மிதமான மெல்லிய காற்று வீசும் என்றும் தெரிவித்துள்ளனர். சனிக்கிழமை 21 டிகிரி தொடக்கம் 28 செல்சியஸ் வெப்பநிலையுடன் 30% மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாகவும் கூறப்படுகிறது.
ஞாயிற்றுக்கிழமை 13 டிகிரி தொடக்கம் 18 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையுடன் மப்பும் மந்தாரமாக மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விடுமுறை நாளான திங்கட்கிழமை 9 தொடக்கம் 17 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலையுடன் பகுதி மேகமூட்டத்துடன் 20% மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாகவும் வானிலை அவதான மையம் தெரிவித்துள்ளது. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது வாகை வானொலியின் தமிழ் வசந்தம் நிகழ்ச்சி. உலக இருதய நோய் சம்பந்தமாக கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நமது கலையகத்திற்கு பொது வைத்திய நிபுணர் சிவராமலிங்கம் சிவசுதன் வந்திருக்கின்றார். அவருடன் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். சிவசுதன், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த உடற்பயிற்சி மிக முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கின்றது இந்த மாரடைப்பை தடுப்பதற்கு. இதை தவிர வேறு ஏதாவது எங்களுடைய நேயர்களுக்கு குறிப்பிட விரும்புகிறீர்களா இந்த மாரடைப்பு தடுப்பதற்காக வழிமுறைகளாக? ஆம்குவன், அதாவது வழிமுறைகளாக சொல்வது, நான் இங்கு குறிப்பிட்ட விடயத்தையே மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டது எந்த பிழையும் இல்லை. அதாவது நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களை ஒழுங்காக மாற்றிக்கொள்ளுங்கள், அதாவது குறைந்த அளவிலே சாப்பிடுங்கள். மற்றது உணவை உண்ணும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பல நேயர்களின் பல நண்பர்களின் அல்லது பல நமது மக்களின் உணவு பழக்கம் காலையிலே எதுவுமே சாப்பிட மாட்டார்கள் அல்லது ஒரு காப்பியுடன் சென்று விடுவார்கள். மதியத்தும் அதுவும் வேலையிலே அவர்கள் ஒரு சாண்ட்விச்சுடன் முடித்துவிட்டு மாலையிலே வந்து அந்த ஆரம்பத்திலே சிறியர் சொன்னது போல அதனை வயிறு ஆற என்பதை அவர் வயிறு நிறைய, அதாவது மிகவும் கூடிய அளவு உணவை அருந்திவிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் படுக்கைக்கு சென்று விடுவார்கள். இது வந்து ஒரு மிகவும் மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு உணவு உண்ணும் முறை. அதாவது உணவு என்றது நீங்கள் என்னத்தை உண்கிறீர்கள் என்பதை தாண்டி நீங்கள் எப்படி அதனை காலை சாப்பிட வேண்டிய நேரம் வந்து மிக முக்கியமானது. காலையிலே எப்பொழுதுமே நீங்கள், அதாவது இரவு சாப்பிட்ட பின் காலமை சாப்பிடுவதற்கு இடையிலே மிகவும் நீண்ட ஒரு நேரம் இருக்கின்றது. ஆகவே அந்த காலை உணவை நிச்சயமாக நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து காலை உணவை சாப்பிடுவதை பழகிக்கொள்ளுங்கள். மதியமும் அந்த நேரத்துக்கு ஏதாவது சாப்பிடுவதை நன்று. அதாவது பின்னேரம் வந்த பின்னர் அது ஒரு பழமையாக எங்களோட மக்கள் இந்த பழக்கம் வந்து விட்டு 4 மணி 5 மணியா இல்லை 6 மணிக்கு வந்து விட்டால் ஒரு தேத்தண்ணி மனைவி கொண்டு வந்து கொடுப்பார், அல்லது கணவன் மாறி என்றால் கணவன் வந்து மனைவிக்கு கொடுத்தார். எப்படியா இருக்கட்டும், நீங்களா வீட்டை நீங்க போட்டு கொடுக்குற நீங்கள் அப்படி, அதாவது அவரவர் வழக்கத்தை பொறுத்து கொடுத்து வைத்த மனைவி. அதன் பின்னர் அதுடன் ஒரு நொறுக்குத்தீன் அமைந்துவிடும். அந்த நொறுக்குத்தீனுடன் அந்த தேத்தண்ணியை சாப்பிட அது அப்படியே ஒரு 7-8 மணி வரை சென்று விட்டால் பேர்ந்து சாப்பாடு தயார் என்று சொல்லும் பொழுது பசிக்கும் மாதிரி தெரியாது. ஆகவே அதனையும் தாண்டி 9-9:30 சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம், அதனை நாங்கள் தடுத்து வந்தவுடனே சாப்பாடு, அதாவது அனைவரையும் கூப்பிட்டு இப்போத்த இந்த நாட்டும் பிள்ளைகள் இல்லை, அடுத்த சமுதாயம் அடுத்த தலைமுறை நேரத்துக்கு உணவு உண்பதற்கு பிணிக்க மாட்டார்கள். அவர்களுடன் இணைந்து நீங்கள் வந்தவுடனே ஓகே சாப்பாடை தயாரித்து 6 மணிக்கே அல்லது 6:30 நீங்கள் அருந்திவிட்டு அதன் பின்னர் நீங்கள் ஒரு நடக்கிறதுக்கு போகலாம், அல்லது ஒரு மணித்தியாலம் விட்டு நீங்கள் ஒரு தேக பயிற்சிக்கு போகலாம், அல்லது ஒன்றும் செய்யாமல் இருந்தால் கூட அந்த உணவானது சமீபாடு அடைவதற்கு நீங்கள் நேரத்தை கொடுக்கிறீர்கள். அதன் மூலமாக அது போய் தேவையில்லாத உடற்பகுதிகளிலே படிவடைந்து பின்னர் மாரடைப்பு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் தடுப்பதற்கு இந்த உணவுகளை நாங்கள் எடுக்கின்ற நேரம் மிக முக்கியமானது. அதனை நாங்கள் கவனத்தில் கொண்டு கொஞ்சம் கொஞ்சம், அதாவது இது ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அது நீங்கள் தான் செய்ய வேண்டும். நான் என்றால் நான் தான் செய்ய வேண்டும். ஏன்னா உங்களுக்காக நானோ எனக்காக நீங்களோ செய்ய முடியாது. அதனை நீங்கள் எவ்வளவுக்கு மாற்றி கவனத்தை செலுத்துவீர்களோ அங்கே நன்மை விளையும் என நம்புகிறேன். அருமையான கருத்துக்களை சொன்னீர்கள் சிவசுதன். நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு கடைசி கேள்வியாக ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்ற வகையில் அது நோய்கள் என்பதை தாண்டி பலருக்கு இன்னும் பல அதாவது அறிகுறி என்று சொல்வோமா, அல்லது அதை பற்றி சொல்வதனால் மாரடைப்பு என்பதை தாண்டி பல்பிட்டேஷன் என்று சொல்லப்படும் அதிகமாக இருதயம் அடிப்பது, அதை பற்றி எனக்கும் ஒரு சிறிதளவு அறிந்திருக்கின்றேன். அதன் மூலம் சில பேருக்கு நிமிடக்கணக்கில் அந்த இருதய துடிப்பு அதிகமாக இருக்கும்.
ஒரு சில நிமிடங்கள் நீடித்து அந்த இருதய துடிப்பு தானாகவே நின்றுவிடும், குறைந்துவிடும் என்றே கூறலாம். அதற்கான காரணங்கள் அதை இளைஞர்கள் பள்ளி மாணவர்களுக்கு கூட அதை வருவதாக அறிந்தேன். அதை பற்றி ஒரு சிறு விளக்கம் சொல்லுங்களேன். ஆம் சரி, அதாவது அதை நெஞ்சு படபடப்பு என்று நாங்கள் ஆக்கள், அதாவது நம்முடைய தாய் தந்தையர் அல்லது மூதாதையர் அல்லது தெரிந்தவர்கள் சொல்வதை கேள்விப்பட்டிருக்கிறோம். நெஞ்சு படபடப்பு. அந்த நெஞ்சு படபடப்பு என்பது அது சிலருக்கு, அதாவது நாங்கள் ஒரு தேக அபியாசத்தில் ஈடுபடும் பொழுது எங்களுடைய ஹார்ட் ரேட், அதாவது அந்த ஒரு நிமிடத்துக்கு துடிக்கின்ற அளவு கூடுகின்ற பொழுது அது ஒரு நோய் அல்ல, அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிவிடும். ஆனால் இங்கு சிலருக்கு ஒன்றுமே செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த அளவானது மிக கூடுதலான அளவிலே, அதாவது அது வளமையாக ஒரு 60 தொடக்கம் 100 வரை இருப்பதை நாங்கள் சாதாரணம் என்று சொல்லுவோம், ஒரு நிமிடத்துக்கு துடிப்பதை. இது சிலவருக்கு 140, 150, 180 என்று கூட துடிப்புகள் ஏற்படலாம். அந்த துடிப்புகள் ஏற்படும் பொழுது அதில் வர்ற பிரச்சனை என்னவெனில், அதாவது இந்த இதயமானது இரத்தத்தை பம்ப் செய்வதற்கு, அதாவது ஏனைய பாகங்களுக்கு அனுப்புவதற்கு அது ஒரு குறிப்பிட்ட வீதத்திலே துடித்தால் தான் அங்கே இரத்தம் மூளைக்கு அதை மற்ற பாகங்களுக்கும் செல்ல முடியும். இங்கே அது வேகமாக துடிப்பதனால் அந்த செல்வதற்கான செயல்பாடு தடைப்படுகின்றது. அதன் மூலமாகவும் வேறு பல, அதாவது சில நேரங்களிலே சில இரத்தம் இதயத்திலிருந்து வேறு இடங்களுக்கு போகாமல் அதில் நிற்பதனால் சில இரத்த கட்டிகள் ஏற்பட்டு அது மீண்டும் மூளைக்கு அல்லது வேறு பாகங்களுக்கு செல்வதனாலேயும் பாதிப்புகள். இதுகளெல்லாம் ஒரு, அதாவது கார்டியக் டிசீசஸ், அதாவது வருத்தங்கள் அல்லது ஒரு நோய்கள் என்ற கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றது. இதில் எல்லா நோய்களும் உடனடியாக உயிர்கொல்லும் என்று சொல்ல முடியாது, ஆனால் உயிர்கொல்லி நோய்களும் அமையும். ஆகவே இப்படியான பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் உங்களுடைய, அதாவது ஜிபிஸ், அதாவது பொது வைத்தியரின் மூலமாக ஒரு கார்டியோலஜிஸ்ட்னு சொல்வார்கள், அதாவது இதய நிபுணரை சந்தித்து அதற்கு மேலும் சில பரீட்சைகள் செய்ய வேண்டியிருக்கும், சோதனைகள் செய்ய வேண்டியிருக்கும். அதன் மூலமாக நாங்கள் நல்ல பிரகாரங்களை தேடிக்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு ஏற்படும் பொழுது அதனை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நன்றி சிவசுதன் அவர்களே. மிகவும் அருமையான குறிப்புகள். மாரடைப்பு என்றால் என்ன, அதை எப்படி தடுப்பது, எப்படி எமது மக்களுக்கு அதிகமாக வருகிறது, இதன் விளைவுகள் என்று பலதரப்பட்ட விடயங்களையும் நாங்கள் இந்த அரை மணி நேரத்துக்கு மேலாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அருமையான தகவல்களை எமது நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் உங்களுக்கு இந்த வாகை வானொலி குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் மக்களுக்கு இறுதியாக ஏதாவது செய்தியை சொல்ல விரும்புகிறீர்களா சுதன்? நன்றி ஸ்ரீதர், நன்றி குஹன். இறுதி வார்த்தையாக சொல்வதானால் ஒரு ஒரு கவிதை முறையிலே, அதாவது வாழ்க்கையை காதலியுங்கள், நீண்ட நாள் வாழ ஆசைப்படுங்கள், ஆனால் சுகமாக, தேக ஆரோக்கியமாக, உடல் உள ஆரோக்கியமாக வாழ ஆசைப்படுங்கள். ஸ்ரீதர் சொன்னது போல உங்களுடைய தேக ஆரோக்கியம்தான் நீங்கள் குடும்பத்துக்கு விட்டு செல்கின்ற மிகப்பெரிய ஒரு சொத்து என நினைக்குங்கள். அப்பொழுது நீங்கள் நினைக்கும் போது சுக வாழ்வின் காரணம் புரியும். சுகவாழ்வு என்றால் என்ன என்று உணர்வீர்கள். அப்பொழுது அந்த சுகவாழ்வை நீங்கள் நோக்கி போகும் பொழுது அதனுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து அங்கங்களும், உணவாக இருக்கட்டும், தேகப்பயிற்சியாக இருக்கட்டும், ஓய்வாக இருக்கட்டும், அனைத்துமே சேர்ந்து வரும். அதன் மூலமாக நாங்கள் ஒரு நல்ல வளமான சமுதாயத்தை அமைக்கலாம். நன்றி சுதன், மிக அழகாக சொன்னீர்கள். மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே நேரம் நீங்கள் ஒரு மருத்துவர் என்பதை தாண்டி நீங்கள் அழகிய தமிழில் இந்த நிகழ்ச்சியை முடித்திருக்கிறீர்கள். உங்களின் தமிழின் ஆர்வம், தமிழின் மீது உங்களின் கொண்ட காதல் சார்பாக மீண்டும் பல நிகழ்ச்சிகளில் உங்களுடன் இணையவிருக்கின்றோம். மீண்டும் வாகை வானொலியின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து, அன்புக்குரிய நேர்களே, கண்ணார தூங்கி காலார நடந்து வயிறார சாப்பிட்டு மனசார சிரிச்சா நோய் விட்டு போகும் என்ற ஒரு இனிய மொழியுடன் இந்த நிகழ்ச்சியின் பேட்டியை நிறைவுக்கு வருகின்றோம். நேர்களே, தொடர்ந்தும் கேளுங்கள் வாகை வானொலி, வான்வழி தமிழ் ஒலியின் தமிழ் வசந்தம்.
மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்ணி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் ஆடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா பொன்னி நதியும் கன்னியின் துணையின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமன்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதமும் கன்னி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசய சுகந்தரும் அணங்கிவள் பிறப்பிதுதான் மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்டி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ ரத்தினங்களும் கட்டிய பவழமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்தாதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லேனும் புருவமும் சுற்றி வரச் செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்ணிவிட மறந்தால் எதற்கோ பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி மூடி முதல் அடிவரை முழுவதும் சுகந்தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்டி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ பெண்மை இன்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ எண்ணம் கண்டி பாவையின்றி 7 ஸ்வரம்தான் பாடுமோ பொங்கிடும் வசந்தமும் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தந்திடும் குமுதமும் மூச்சு விடாமல் இந்த பாட்டை எஸ்பி பாலசுப்ரம் பாடியிருந்தார் இல்லையா குஹன் அந்த அருமையாக பாடியிருந்தார் மூச்சு விடாமல் அவர் இன்று அவரின் மூச்சு நின்று விட்டது என்பதை நினைக்கும் போது மிகவும் கவலையாக இருக்கின்றது அடுத்ததாக இதை பற்றி பேசவிருக்கின்றோம் குஹன் இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில் உலக கோப்பி தினம் இன்டர்நேஷ்னல் காஃபி டே அனுஷ்டிக்கப்படுகிறது அதாவது இந்த உலகளாவிய ரீதியில் இந்த கோப்பி உற்பத்தி செய்யும் விவசாயிகள் அந்த கோப்பியை பதப்படுத்துபவர்கள் அந்த கோப்பியை
எம்மை போன்ற நண்பர்கள் மற்றும் நேயர்கள், அதை விட அந்த கோபி கடை வைத்திருப்பவர்களை கௌரவிக்கும் நோக்கத்துடன் இந்த இன்டர்நேஷ்னல் காஃபி டே ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகிறது. அதாவது இது இன்னொன்றும் சொல்ல வேணும் எப்படி என்று சொன்னால், அதாவது கொண்டாடும் அதே நேரம் ஒரு விழிப்புணர்வு என்று சொல்வார்கள் இல்லையா. இந்த கோப்பி, இந்த கருப்பு தங்கம் என்று சொல்வார்கள், ஆப்பிரிக்காவிலிருந்து நிறைய கோப்பி வகைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அதில் ஏற்படும் பல பாதிப்புகள், அந்த விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், அந்த தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சனைகள், சைல்ட் லேபர்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா. நிறைய குழந்தை தொழிலாளர்கள் அங்கு அடிமைப்படுத்தப்பட்டும் சில இடங்களில் வேலை செய்யப்படுகின்றார்கள். அவர்களுக்கான கல்வி இல்லை, அவர்களுக்கான அடிப்படை வாழ்வாதாரங்கள் இல்லை. எத்தனையோ சிறுவர்கள் வழிமாறி போகின்றார்கள். நாங்கள் இந்த கோப்பியை குடிக்கும் சில நேரங்களில் அவர்களையும் சிந்தித்து முடிந்தால் அவர்களுக்கும் சில உதவிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நோக்கமே ஒரு விழிப்புணர்வு. நாங்கள் சில கடைகளில் இன்றைக்கு கோப்பி ஃப்ரீயாக கொடுத்தாங்களோ தெரியல, உங்களுக்கு அப்படி தான் கிடைச்சது? கோப்பி ஃப்ரீயாக கிடைக்கல. ஆனால் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் வந்த பிறகுதான் அந்த கோப்பியின் மகத்துவத்தை பற்றி நாங்கள் விளங்கி கொண்டோம். அதாவது இங்கே ஒரு நண்பர்களுடன் சந்திப்பதாக இருந்தாலும் சரி, அலுவலகங்களில் உங்களோட ஒரு குழு சந்திப்பாக இருந்தாலும் அவர்கள் சொல்வார்கள் காஃபி கச்சப், அதாவது என்று அவர்கள் அதை அழகாக சொல்லுவார்கள், காஃபி கச்சப் என்று. அது இங்கே வந்த பிறகுதான் அந்த காஃபியின், அதாவது கோப்பியின் அருமை எங்களுக்கு புரிந்திருக்கின்றது. நிச்சயமாக வேலைத்தளங்களில் கூட உங்கள் வேலை பளுவுக்கு மத்தியில் உங்கள் குழு உறுப்பினர்களுடன் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட், அதாவது திட்டங்களை பேசும் போதோ அல்லது அவர்களுக்கான கனெக்ட் கன்வர்சேஷன் என்று கூறுவார்கள் இல்லையா, அவர்களுடனான உரையாடல்கள், அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து பிரச்சனைகளை செவிமடுத்து அவர்களுக்கு ஆவண செய்வது எமது மூத்த உறுப்பினர்களின் கடமை. அந்த வகையிலும் ஒவ்வொருவரிடம் நானும் டீம் மீட்டிங்ஸ் ஒவ்வொரு கிழமையும் பலருடன் இந்த காஃபி கச்சப்பை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மட்டுமல்ல, நீங்களும் கூட நேயர்களே. ஆம் சார், நாங்கள் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நாங்கள் கிட்ட சைக்கிள் ஓட்டத்தில் கூட இந்த காஃபி கச்சப் இருக்குது. அதாவது இந்த சைக்கிள் ஓட்டத்தின் இறுதியில், இந்த வார இறுதி சைக்கிள் ஓட்டத்தின் இறுதியில் கூட நாங்கள் இந்த காஃபி கச்சப்போடு தான் நாங்கள் அதை நிறைவுபடுத்துகிறோம். நாங்கள் நிச்சயமாக நாங்கள் ஒரு கிழமைக்கு 40-50 கிலோமீட்டர் சில வேளைகளில் ஓடுவோம். அதால் பேர்ன் கலோரி என்று சொல்வார்கள் இல்லையா. 2 மணித்தியாலங்கள் ஓடி அந்த கலோரியை பேர்ன் பண்ணினாலும் திருப்பி ஒரு கலோரி கெயின் என்று சொல்வோம். அந்த கோப்பி மூலம் உள்வாகி கொள்வோம். ஆனால் எமக்கு மகிழ்ச்சியை தருவது அது. நண்பர்களுடன் ஒரு அரை மணி நேரம் செலவிட்டு அளவலாவி பேசி அந்த இனிய காலை பொழுதில் களைத்து போய் வந்து அந்த காஃபி ஷாப்பில் இருந்து ஒரு கோப்பி பருகினால் ஆஹா அமுதம். அது வீட்டில் இருந்தால் கிடைக்குமோ தெரியாது. அதுவும் உண்மைதான். அப்படியான ஒரு நண்பர்களுடன் இணைந்து இந்த கோப்பி அருவது என்பது ஒரு வரப்பிரசாதம். நிச்சயமாக உறவுகளே, இது நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள், நண்பிகள், தோழர், தோழியருடன் ஒரு கிழமை அல்லது 2 கிழமைக்கு ஒரு முறையாவது அவர்களுடன் சேர்ந்து இந்த காஃபி கச்சப் என்ற ஒரு பாரம்பரியத்தை உண்டாக்குங்கள். இது கோப்பி மட்டுமல்ல, உங்கள் நட்பையும் உங்களுக்கான உறவையும் பலப்படுத்தும். அதே நேரம் நாங்கள் ஸ்ட்ரெஸ் என்று சொல்வோம் இல்லையா, வேலை பழு காரணமாக ஏற்படும் மன அழுத்தத்தில் இருந்து சில மணி நேரங்கள் நீங்கள் மீள்வீர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இல்லையா குவன்? நிச்சயமாக ஸ்ரீதர். நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது வாகை வானொலியின் தமிழ் வசந்தம் நிகழ்ச்சியினூடாக. இதுவும் ஒரு அருமையான பாடலை தொடர்ந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் தொடர்வோம் என்று நினைக்கின்றேன். இதுவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தானே இசையமைத்து பாடிய ஒரு பாடல். இந்த பாடல் நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் முதலாவது பரிச்சார்த்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பியிருந்தோம். இருந்தாலும் இந்த பாடல் ஒரு அருமையான பாடல். எனவே மீண்டும் நேயர்களுக்காக இந்த பாடலை ஒளிபரப்பலாம் என்று இருக்கின்றோம்.
வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை பக்கத்தில் நீயும் இல்லை பார்வையில் ஈரமில்லை சொந்தத்தில் பாஷை இல்லை சுவாசிக்க ஆசை இல்லை கண்டு வந்து சொல்வதற்கு காற்றுக்கு ஞானமில்லை நீலத்தை பிரித்து விட்டால் வானத்தில் ஏதுமில்லை தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக்கொள்ள வாழ்க்கை இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடு நங்கை உந்தன் கூந்தலுக்கு நட்சத்திர பூ பறித்தேன் நங்கை வந்து சேரவில்லை நட்சத்திரம் வாடுதடி கண்ணி உன்னை பார்த்திருப்பேன் கால் கடுக்க காத்திருப்பேன் ஜீவன் வந்து சேரும் வரை தேகம் போல் நான் கிடப்பேன் தேவி வந்து சேர்ந்து விட்டால் ஆவி கொண்டு நான் நடப்பேன் வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ விண்ணிலே பாதை இல்லை உன்னை தொட ஏணி இல்லை வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த தங்க குரலில் ஒரு அருமையான பாடலை கேட்டோம் நேர்களே. இந்த நேரம் போனதே தெரியவில்லை. அன்புக்குரிய நேர்களுடன் நமது நேரத்தை பகிர்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துள்ளோம். குகன், இன்னொரு விடயம் நாங்கள் தொட நேரம் பத்தாத நிலையில் இருக்கின்றோம். அதை நாங்கள் சுருக்கமாக குறிப்பிட்டால் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றோம். நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல இன்று வேர்ல்டு வெஜிடேரியன் டே, அதாவது உலகளாவிய மரக்கறி உண்பவர்கள் தினம். அதையும் மரக்கறி உண்பவர்களை கௌரவிக்கவும் அவர்கள்
இந்த மரக்கறி உண்பதை ஊக்குவிக்கவும் இந்த தினத்தை ஒவ்வொரு வருடமும் ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த தினத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். ஆமாம், நிச்சயமாக. மரக்கறி என்னும் போது மரக்கறி உண்பது மட்டுமல்ல, உங்கள் வீட்டு தோட்டங்களிலும் மரக்கறியை பயிரிடுங்கள். குறிப்பாக ஆஸ்திரேலியாவில் காலநிலை மிகவும், அதாவது பல பயிர்கள், நீங்கள் வின்டர் கார்டன்ஸ், குளிர்கால பயிர்கள், கோடைகால பயிர்கள் என்று நிறைய பயிர்கள் இருக்கின்றன. அதை பயிரிட்டு உங்கள் வாழ்க்கையை வளம்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வெஜிடேரியன் டே என்பதற்காக நான் எழுதிய ஒரு சிறிய கவிதையை உங்களிடம் பகிரலாம் என்று இருக்கின்றேன். இலையும் தளிரும் துளிரும் நீரும் ஒரு கவிதை. இமைக்கும் பூவில் சொட்டும் வண்டும் ஒரு கவிதை. எருவில் பயிர்க்கும் எதுவும் ஒரு கவிதை. கருவில் உயிர்க்கும் விதையும் ஒரு கவிதை. எருவில் பயிர்க்கும் எதுவும் ஒரு கவிதை. கருவில் உயிர்க்கும் விதையும் ஒரு கவிதை. நீரும் வாரும் உரமாய் சேரும், சேரும் வேரும் செழிப்பாய் வளரும். நீரும் வாரும் உரமாய் சேரும், சேரும் வேரும் செழிப்பாய் வளரும். கையும் கவியாய் தேரும், காலும் கலப்பையாய் மாறும். கையும் கவியாய் தேரும், காலும் கலப்பையாய் மாறும். தாவும் கனிகள் சிமிட்டும் சிரிப்பை பாரும். தாவும் கனிகள் சிமிட்டும் சிரிப்பை பாரும். தாவா இடையின் கொடியை சீண்டும், வேகும் உணர்வை நீராய் பாய்ச்சும். வேகும் உணர்வை நீராய் பாய்ச்சும் காவும் விதையை அது வேகும் பயிராய். ஈர்க்கும் இலையின் போர்வை நீக்கி நீரும், ஈர்க்கும் இலையின் போர்வை நீக்கி நீரும். வியர்க்கும் வேர்வையில் பாரும் வந்து பாரும். சோர்வின் சுகத்தில் துவண்டு பார்க்கும் பார்வையில் பூவையின் சிரிப்பில் சிலிர்த்து போவீர். உண்மைதான் ஸ்ரீதர். அதுவும் வீட்டுத் தோட்டம் என்று சொன்னால் அடிலேட்டில், அதாவது எல்லாருமே பொதுவாக சொல்வார்கள் ஸ்ரீதர் அதாவது வீட்டுத் தோட்டத்தில் நீங்கள் இப்பொழுது ஒரு முதிர்ச்சி அடைந்து விட்டீர்கள். அதாவது மற்றவர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக நீங்கள் உங்களது வீட்டுத் தோட்ட பயிற்சியை செய்கிறீர்கள் என்ற கேள்விப்பட்டு எல்லாரும் பேச கேட்டிருக்கிறேன் ஸ்ரீதர். அப்படி என்பதை தாண்டி உண்மை வந்து எப்படி என்று சொன்னால், வேலைப்பளு காரணமாக ஏற்படும் மன அழுத்தங்கள், இதிலிருந்து விடுபடுவதற்கு அமைதியாக இயற்கையுடன் நீங்கள் செலவழிக்கும் நேரம் நிறைய உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை தூண்டும் என்பதில் ஐயமில்லை. நேயர்களே, நீங்களும் இந்த மரக்கறி தினத்தில் வீட்டுத் தோட்டத்தின் மூலம் ஒரு சிறு செடியை நட்டு இந்த இயற்கைக்கு, இந்த வனப்புக்கு நீங்களும் உங்களான பங்களிப்பை வளருங்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீட்டுத் தோட்டம் இருந்தால், என்று சுதன் சொன்ன மாதிரி நிறைய வாழ்க்கை முறைகள், எமது உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறும். அதன் மூலம் நீங்களும் உங்கள் குடும்பமும் மேம்படும் என்பதில் ஐயமில்லை. நாங்கள் ஒரு நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துவிட்டோம் குகன். நேரம் போனதே தெரியவில்லை. உண்மைதான் ஸ்ரீதர். அதாவது நச்சுத்தன்மையற்ற காய்கறிகளை பெற்றுக்கொள்வது என்பது உண்மையான இங்கே ஒரு சவாலான விடயம். அந்த ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ், அதனை நாங்கள் இந்த வீட்டுத் தோட்டத்தின் மூலம் பெற்றுக்கொள்வோம் என்று, அதாவது இந்த வெஜிடேரியன் நாளில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் நீங்கள் வீட்டுத் தோட்டத்தின் மூலம் நச்சுத்தன்மையற்ற மரக்கறிகளை பெற்று இந்த வெஜிடேரியன் நாளுக்குரிய, அதாவது இந்த வெஜிடேரியன் நாளை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் நாங்கள் தமிழ் வசந்தம் நிகழ்ச்சியை, இன்றைய இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் நேயர்களே. அடுத்த வாரம் மீண்டும் தமிழ் வசந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் குகன். நன்றி நேயர்களே. இந்த தமிழ் வசந்தம் நிகழ்ச்சி சார்பாக நீங்கள் அளித்து வரும் ஆக்கமும் ஊக்கமும் உம்மை மிகவும் உற்சாகப்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்புக்குரிய தோழியர்களே, உங்களின் ஆழமான கருத்துக்களை நாம் உள்வாங்கி எம்மை மேம்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், நிகழ்ச்சிகள்
மருத்துவ குறிப்புகள், பொறியியல் குறிப்புகள், அரசியல், பொருளாதாரம் மற்றும் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியாக உங்களை வாரந்தோறும் நாடி வரும் தமிழ் வசந்தம். மீண்டும் தங்கத் தமிழ் உறவுகளே, அடுத்த வியாழன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களில் ஒருவன் ஸ்ரீதர்.